இதுவரை நிகழ்ந்தது சொற்பொழிவுகள். இப்போது ஒரே ஒரு கவிதை. பொதுவாக கவிதைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், கவிதை மொழியின் மகுடம் என்று சொல்வார்கள். எனவே மகுடத்துக்குரிய மரியாதையை கொடுக்கும் வண்ணம் அரங்கம் கொஞ்சம் அமைதியாக கவிதையை கவனித்தால் தமிழுக்கும் நம்முடைய ஐயா வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கும் ஒரு சேர மரியாதை என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொண்டு மிகச் சுருக்கமான ஒரு அஞ்சலி கவிதையை வழங்கலாம் என்று கருதுகின்றேன். மேடையிலே பல ஜாம்பவான்கள், என்னை விட அறிவுமிக்க சான்றோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அவையிலே ஒரு சிறிய கவிதையை வழங்குகின்றேன் ஐயா வேலுச்சாமி அவர்களின் நினைவாக. வாய்ப்பை வழங்கிய என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயஹிந்த் சுவாமிநாதன் அவர்களுக்கு, அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் விருந்தினர் ஐயா பிஸ்வாஸ் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் கதிரவன் அவர்களுக்கும், ஏனைய பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை ஆரம்பிக்கலாமா? மாணிக்கம். மாணிக்கம் என்பது இந்த மகாலின் பெயர் மட்டுமல்ல. மாணிக்கம் என்பது இந்த மகாலின் பெயர் மட்டுமல்ல, இந்த மகானின் பெருமையும் கூட. மரித்தும் அழியாத மனிதர், மருத்துவ புத்தகமாக தன்னை மாற்றிக்கொண்ட மகத்துவர், உடல் தான உயர் வழிகாட்டி, வேலுச்சாமி என்றால் முருகன். வேலுச்சாமி என்றால் முருகன். அந்த முருகன் திவ்ய தமிழர். அந்த முருகன் திவ்ய தமிழர். இந்த முருகன் தேசிய தமிழர். கேட்போர் செவி மணக்க ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என, கேட்போர் செவி மணக்க ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என உச்சரித்த போதெல்லாம் செவிச்செல்வம் செவிச்செல்வம் என வள்ளுவன் கேட்டிருந்தால் துள்ளி குதித்திருப்பான். கேட்போர் செவி மணக்க ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என உச்சரித்த போதெல்லாம் செவிச்செல்வம் செவிச்செல்வம் என வள்ளுவன் கேட்டிருந்தால் துள்ளி குதித்திருப்பான். படை விமானங்கள் விண்ணேறிய பின் மண்ணுக்கு இறங்கும். படை விமானங்கள் விண்ணேறிய பின் மண்ணுக்கு இறங்கும். விண்ணை தொட்ட இந்த விமானப்படை வீரரின் புகழ் ஒருபோதும் கீழே இறங்கவே இறங்காது. சா வேலுச்சாமி, சாதித்த வேலுச்சாமி, சாதி பாரா வேலுச்சாமி, சாதித்த வேலுச்சாமி, சாதி பாரா வேலுச்சாமி, சாகாத வேலுச்சாமி. மக்களை பெற்றுவிட்டவர்கள் மத்தியில், மக்களை பெற்றுவிட்டவர்கள் மத்தியில் மரங்களை நட்டு வென்றவர் வேலுச்சாமி. மரங்களை பெற்றுவிட்டவர்கள் மத்தியில் மரங்களையும் நட்டு வென்றவர் வேலுச்சாமி. அந்த மரங்களிலிருந்து விழும் கனிகளின் விதைகளில், அந்த மரங்களிலிருந்து விழும் கனிகளின் விதைகளில் என்றும் வாழும் வரலாறு ஐயா வேலுச்சாமிக்கு தொடரும் தொடரும் தொடரும். ஜெயஹிந்த். கவிஞர் கோ அவர்கள் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் மத்தியில், அந்த நேதாஜியினுடைய இந்தியன் நேஷனல் ஆர்மி படை வீரர்கள் மத்தியில் கவிதை பாடி அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்த்தினார்கள். அப்பா வேலுச்சாமி, ஜெய்ஹிந்த் தாத்தா, ஜெய்ஹிந்த் வேலுச்சாமி தியாகி என்ற ஒரு உயர்வை பெற்றிருக்கிறார், அவர்கள் இவரை வாழ்த்துவார். அந்த கவிதையில் நீங்கள் கரவொலி எழுப்பினீர்கள், உங்களுக்கும் நன்றி என்று சொல்லி, அதனை தொடர்ந்து நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஃபாரூக் பிளாக் அகில இந்திய பொதுச் செயலாளருமான பிஸ்வாஸ் அவர்கள், கதிரவன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அகில இந்திய துணைத் தலைவர் கதிரவன் அவர்கள் உரையாற்றட்டும், அதன் பிறகு நான் பேசுகிறேன் என்று சொன்னார்கள். இன்னும் மஞ்சு கணேஷ் அவர்கள் எல்லாம் பேச வேண்டி இருக்கிறது என்றாலும் கூட
அவர்களுக்கு முன்னால் உரையாற்றுவது அவங்க டாக்டரேட் முடிச்சவங்க. அந்த அலங்காநல்லூர்ல இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அதை பத்திய PhD படிச்சவங்க தான் மஞ்சு கணேஷ். அதை பற்றி டாக்டரேட் பற்றவங்க மஞ்சு கணேஷ் அவர்கள். இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். நிறைய பேர் எல்லாருமே டாக்டர் பேசணும். அதுக்கு முன்னாடி அண்ணன் கதிரவன் அவர்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த மரியாதைக்குரிய தியாகி வேலுச்சாமி அவர்களுடைய படத்திறப்பு விழா, அதே போன்று தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அவருடைய 100வது பிறந்த நாள் படத்திறப்பு விழாவிலே தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் இராணுவ பட நல சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ரகுநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து நம்மோடு பங்கு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அம்மா பஞ்சவர்ணம் வேலுச்சாமி அவர்களே, இந்த படத்தை திறந்து வைத்து இங்கே சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நமது கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர், முன்னாள் 18 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தேவபிரதாப் விஸ்வாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற GK ராஜேந்திரன் அவர்களே, எல்லோரையும் எப்பொழுதுமே வரவேற்பு செய்கிறவர் என அன்புக்குரிய சகோதரர் நேதாஜி என்ற அடைமொழியில் இருக்கின்ற சாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி மஞ்சு கணேஷ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அன்பிற்குரிய பெரியோர்களே, எங்கள் கட்சியுடைய தலைவி இங்கே வந்திருக்கிறார்கள், மகளிரணியுடைய தலைவி வந்திருக்கிறார்கள், சண்முகம் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நமது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நமது தேசிய பொதுச் செயலாளர் தேவபிரதாப் விஸ்வாஸ் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சாமிநாதன் அவர்கள் அன்பு கட்டளையிட்டார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தினம் மரியாதைக்குரிய அவர் வேலுச்சாமி அவர்கள், தியாகி வேலுச்சாமி அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார். அம்மா அவர்களும், அதாவது ஏன் எங்க சாமிநாதனுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு வைக்கல, கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்லாம் நாங்கள் சொன்னோம். இல்லை, அவை இந்த நாட்டுக்காக இருக்க வேண்டும் என்று நாட்டை காப்பாற்றியவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது இந்த நாட்டை சுதந்திர போராட்டத்திலிருந்து காப்பாற்றிய தலைவர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய பெரியவர் தியாகி வேலுச்சாமி அவர்கள். அவருடைய பிள்ளையை சாமிநாதனை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறேன், நேதாஜிக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அம்மா அவர்களும் நானே எல்லா நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவரும் அம்மா அவர்களும் அதிலே கலந்து கொள்வார்கள். நான் அப்ப கூட வயசா இருப்பாங்க, இருந்தாலும் கலந்து கொள்வாங்க, அவ்வளவு கூட்டத்தில் வருவாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த நாட்டை அவர்கள் நேசித்தவர்கள், இந்த நாட்டுக்காக சுதந்திரக்காக பாடுபட்டவர்கள் என்பது அந்த அவருடைய உள்ளுணர்வு தெரியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எங்களது சாமிநாதன், அவருக்கு சாமிநாதன் என்றால் தெரியாது, நேதாஜி சாமிநாதன் என்றால் தான் தெரியும், பல பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர். நானும் பல முறை இங்கு உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நீங்கள் நேதாஜியை தன் இதயத்தில் வைத்து வாழ்த்துகிறீர்கள், இதயத்தில் வைத்து வாழ்ந்து வருகிறீர்கள். அதனால் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்திற்கு வர வேண்டும் என்று பல முறை கூட்டிருக்கிறேன். இன்றும் அதே கோரிக்கையை வைக்கிறேன் உங்கள் முன்னால். அவருடைய பெரியவருடைய படத்திறப்பு விழாவிலே நான் உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எங்களோடு தான் இருக்கிறார். ஆனால் எங்களோடு உறுதுணையாக இருந்து பணியாற்ற, நேதாஜிக்கு பணியாற்றுவதில்
எங்களை விட அவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் வருகின்ற 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட 1939 ஆண்டுல கட்சி துவங்கிய நாள் வர 22 ஜூன் 22 அவர் தோன்றியது, அந்த கட்சியை உருவாக்கியவர், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் பேரிலே நேதாஜி வைத்திருக்கிறார். அவர் பேரிலே சாமிநாதன் என்றாலும் நேதாஜி சாமிநாதன் என்றாலும் அவரை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல 24 மணி நேரமும் நேதாஜியை பற்றியும் மக்களை பற்றியும் சிந்திக்கின்ற ஒரு அருமையான தலைவர். அவர் இன்னும் இந்த இயக்கத்தோடு இணைந்து செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று உங்கள் முன்னால் கோரிக்கை வைத்து, மரியாதைக்குரிய பெரியவர் நமது தியாகி வேலுச்சாமியுடைய நினைவாக நாம் எல்லாம் அவர் என்ன நினைத்தாரோ அப்படிப்பட்ட அவருடைய நினைவுகளெல்லாம் உண்மையாக்கின்ற வகையில் நாம் எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய நினைவால் அம்மாவுடைய நீண்ட ஆயுளோடு சிறந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களுக்கு நன்றி. ஒரு துடிப்பான வழக்கறிஞராக அறிமுகமாகி வல்லரசு அவர்களுடைய உறவாக அறிமுகமாகி நீண்ட நெடுங்காலமாக ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய ஒரு போர்வாளாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கதிரவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த அரங்கத்தில் ஒவ்வொருவரும் பல்வேறு இயக்கத்தில் சேர்ந்தவர்களும் எல்லிஸ் நகர் பகுதி வாழ் மக்களும் அவர் மீது அன்பு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை எடுத்து சொன்னேன். அவர்களுக்கு இந்தியில் பேசினால் புரியுமா, இல்லை என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. இல்லை இங்கிலீஷ்ல பேசிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. சரி நான் டிரான்ஸ்லேட் பண்ணவா அப்படிங்கிற. டிரான்ஸ்லேஷனே வேணாம், நான் பேசுற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரிஞ்சிரும், டைரக்ட் டு தே அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்ட்டார். அதனால we welcome with your claps and unveil the patriots of Sitharanjan Das and our area patriot Veluchami Biswaji. Come and felicitate both the patriots. Jai Hind. Jai Hind. Unfortunately, I can't express my views in your language. That's the problem. So I can speak Hindi, I can speak English. So I think better English will be better for you all. I am very glad to attend this program of Veluchami ji. A few days before, Veluchami's wife I contacted. Actually, she invited me. It is not the invitation of Swaminathan. It is her invitation. I am here. So I thank you for inviting me in this program. Veluchami is an example for the new generation. For the new generation, as a social worker, as an ardent worker, dedicated his life for the society, and also in today's world, the environment movement is very important. So we are destroying the nature. We are destroying the nature. In the name of development, we are destroying the nature. So, Veluchami is that also his struggle for reproduction in the nature. His body donated for medical science, that is also inspiring. And also, he was Indian Army, Air Force person. But
Really he is an INA man. His spirit, though in the service, but his spirit as INA who fought for the independence of our country. You can say that he is in the Air Force or whatever, but Air Force at the same time Indian INA, Indian National Army. Tamil Nadu people, Netaji Subhash Chandra Bose mentor is Deshbandhu Chittaranjan Das. He is the real mentor of when Netaji Subhash Chandra Bose, after leaving ICS, came to India and reached Bombay, met Gandhiji. Gandhiji failed to satisfy Subhash, Netaji. Then he advised to meet Deshbandhu Chittaranjan Das. And Subhash Chandra Bose, Netaji Subhash Chandra Bose, straightway he made Deshbandhu Chittaranjan Das. That time Deshbandhu Chittaranjan Das was a stalwart. Motilal Nehru, Deshbandhu Chittaranjan Das, they are all, you know, there was a contradiction in the line. So Swarajya Party also formed by Deshbandhu Chittaranjan Das. And Netaji Subhash Chandra Bose associate with. He accepted Deshbandhu Chittaranjan Das as a guru. And today I am very happy that Swaminathan and you people, you have taken initiative to observe the death anniversary centenary year throughout the year. Because today nationalism, in the name of nationalism, we are now fanatic religionism. This is not nationalism. Nationalism, these countries, those who fought the Britishers, those who fought for the independence of our country, cutting across the caste, religion and all this. So, it is very important. I am astonished, Swaminathan, even the soil of Bengal, I am sorry to say, soil of Bengal is not giving importance to observe Deshbandhu Chittaranjan Das death anniversary, year-long program. That is lacking. And I must give a message to the Bengali people that you go and see how Madurai people, how Tamil Nadu people, they are giving proper respect to Deshbandhu Chittaranjan Das. Deshbandhu Chittaranjan Das can live lavishly. His daily income as a big barrister at that time, you know that his clothes for washing sent to foreign. So this type of person leave everything for the country. And now you are observing Deshbandhu Chittaranjan Das also. And Velusamy, I am very glad today within you, among yourself, I am here to pay my respect to Velusamy. Long live Velusamy. Long live Velusamy. Long live Velusamy. Deshbandhu Chittaranjan Das, go back to our motto, our aims and objects yet to fulfill. Yet to fulfill. Still, it is not the country for which these people fought, these people sacrificed.
Thevarji also fought for this country, but not for this country. We are fighting each other in the name of caste. We are fighting each other in the name of religion. We are not fighting against hunger, against poverty, against unemployment. These are the problem. How the Babasais are suffering. For that we are not fighting. We are fighting, and this is not the fault of the people. But in the name of, it is not people's democracy, it is the democracy of the corporate. A corporatocracy, it is their game plan to divert the whole issue. So friends, I once again congratulate you, thanks you, giving you revolutionary respect that you have arranged this type of program where I am a small person here to pay my respect. With this I am concluding my small speech. Jai Hind! Jai Hind! Jai Hind! Jai Hind! Vellu Swami! Vellu Swami! Vellu Swami! Jai Hind! பிஸ்வாஸ் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய மனைவி இறந்து விட்டார். அந்த காலகட்டத்திலேயே அகில இந்திய அளவில் பொதுச் செயலாளராக இருந்தவர் ஒரு அகில இந்திய அளவில் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து இந்திய அளவில் ஒரு பிரதமரை போல ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்தவர் கட்சியில் இருந்தும் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தும் போதும் என்று அந்த நேரத்தில் அவர் விலகி கொண்டார்கள். அவருடைய பதவி காலத்தை நிறைவு செய்தார்கள். ஒரு பக்கம் பொது வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவியில் இருந்து விடைபெறுகிறார். அடுத்த நிமிடம் அவருடைய மனைவி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விடுகிறார். அப்படி இறந்து விடுகிற போது அவர் கண் கலங்குகிறார். அம்மா பார்த்துட்டு கண் கலங்குகிறார். வங்கத்து மக்களும் தமிழக மக்களும் தான் உணர்ச்சி பூர்வமானவர்கள். எங்கேயோ பிறந்து வந்தவர், மொழி தெரியாது, அவர் சொந்தமா பந்தமா எதுவும் தெரியாது, அவர் பிறந்த ஊர் எது, அம்மா அப்பா அவருக்கு யாரு தெரியாது. ஆனா இங்கே இருந்து அவங்கள பார்த்து ஒரு 78 வயதாயிருச்சு, கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே இருந்து கண் கலங்கி சொல்றார். நான் பேசுறது கூட அவருக்கு புரியாது. In his eyes the full of tears, he is here thus consoling the mother Panchavarnam, the Mrs. Veluchami. Mr. Biswas ji is full of tears, he is consoling the Mrs. Panchavarnam. This is the empathy and sympathy and emotions. This is the no words to explain, bridging the emotions, mere love, mere faith, mere relation, mere bond. This bond is the human being, nothing else. அப்படின்னு சொல்றது மாதிரி அவருடைய அன்பு நிறைந்தவர். அவர் மனைவி இறந்த பிறகு நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டேன். என் மனைவியின் பிரிவு என்னை தாக்கிவிட்டது. தமிழ்நாட்டுக்கு வருகிறேன். எப்போது நான் திரும்புகிறேன் என்று எனக்கு தெரியாது. எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டிலே என்னுடைய மன ஆறுதலுக்காக, அமைதிக்காக வருகிறேன் என்று சொன்னவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் நிகழ்ச்சி இந்த எல்லிஸ் நகர் பகுதியிலே முன்னாள் விமானப்படை வீரர் சா வேலுச்சாமி, after he lost his wife, after his wife is passed away, after 2 years he was very alone. From his own words I am telling, he is very alone. With his aloneness he came to Madurai, he came to our state Tamil Nadu and Madurai because of seeking the peace, and all the people are loving him and cheering him and also clapping him, and this cheering and clapping is enjoying, and the loneliness is gone away. அந்த வகையில பிஸ்வாஸ்ஜி அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய இறப்பு, அரசியலில் பதவி இல்லை, நான் யாருமற்றவனாக இருக்கிறேன் அப்படியே சொன்னார். நான் எதுவுமற்றவன், சாதாரண மனிதன்,
முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் எம்பி, இதெல்லாம் நான் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னவரை இந்த நிமிடத்தில் அன்பு பாராட்டி அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். சாரி டு சே அப்படின்னாரு. அதாவது எங்க வங்கத்து மக்களே, இந்த சித்தரஞ்சன் தாஸுக்கு, எங்க ஊர்ல பிறந்த வங்கத்தை சேர்ந்த சித்தரஞ்சன் தாஸுக்கு இன்னும் நூற்றாண்டு விழா நாங்கள் எடுக்காத போது தமிழகத்து மக்கள், மதுரை மக்கள் அவருக்கு விழா எடுத்து மரியாதை செஞ்சிருக்கிறீங்க. நான் பிறந்த ஊர்ல இன்னும் எடுக்கல, என் மாநிலம் இன்னும் எடுக்கல, அவர் பிறந்த மாநிலம் இன்னும் எடுக்கல. ஆனால் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க வங்கத்தை நேசித்து, நேதாஜியை நேசித்து, நேதாஜி பசும்பொன் தேவர் அவர்களில் எங்கள் உயிராக கருதுகிறவர்கள் வாழுகிற தமிழ்நாடு அல்லவா இது அப்படின்னு அதை சொல்லி இருக்கிறார். அவருக்கு நன்றி பாராட்டி நம்மளுடைய அந்த உடல் அவர் நான் நல்ல கை தட்டிடலாம், நல்ல கை. அவர் சொல்றாரு, மேற்கு வங்காளத்துல போய் இந்த உண்மையை நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் செய்யல. தமிழ்நாட்டுல வங்கத்துல பிறந்த தேசபந்து சித்தரஞ்சன் தாஸுக்கு இங்க தமிழ்நாட்டுல மதுரையில விழா எடுத்தாங்க அப்படின்னு நான் போய் சொல்வேன். I will tell my people from Bengal, from Madurai, Tamil Nadu, they celebrated Desabandhu Sitharanjan Das death anniversary very very grand manner அப்படின்றத சொல்லுவேன் சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதே நேரத்தில் இந்த நிகழ்வில் நீங்க அத்தனை பேரும் பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சீங்க. ஒரு மனிதர் வங்கத்திலிருந்து வந்திருக்கிறார், நீங்க வரணும்னு யாரையும் நான் கட்டாயப்படுத்தல. ஆனால் வரவேண்டியவர்களுக்கு தகவலும் சொல்ல முடியல. ஆனாலும் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா அது முன்னாள் விமானப்படை வீரர் சா வேலுச்சாமி அவர்கள் செய்த தியாகத்திற்கு நீங்கள் காட்டிய அன்புதான் என்பதை இந்த அரங்கம் உறுதி செய்கிறது என்று சொல்லி அவருடைய உடலை தியாகம் செய்கிற போது, தானம் தருகிற போது அந்த மார்ச்சுவரியில வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. முடியாது, காலேஜில் தான் கொடுப்போம், அனாட்டமியில தான் கொடுப்போம் அப்படின்னு போராடுனவங்க எல்லாருமே வாங்க, எல்லாம் மேடைக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி நில்லுங்க, மேடைக்கிட்ட வாங்க, இந்த பக்கம் வந்து நில்லுங்க. அந்த குடும்பத்தார் நம்முடைய பிஸ்வாஜி அவர்களுக்கு வாசுகி அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார். அதை எடுத்து கொடுங்க. நீங்க எல்லாருமே அப்படியே நில்லுங்க. எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுங்க. அவர் கொடுங்க, அவர் கொடுங்க. போர்த்தை எடுத்து வேகமா பிரிச்சு கொடுப்பா, பிரிச்சு கொடுப்பா. இதுல இங்க வச்சு அப்படியே அந்த கேமரால எடுத்துருங்க. யாராவது ஒரு கேமரால எடுங்க. அவரு நம்முடைய அண்ணன் கதிரவன் அவர்களுக்கு, பொதுச் செயலாளர் கதிரவன் அவர்களுக்கு, வாசி அவர்கள், நம்முடைய முன்னாள் விமானப்படை வீரர் நலச்சங்கத்தின் தலைவர் ரெகுநாதன் அவர்களுக்கு மணிமேகலை அவர்கள் இந்த பொன்னாடையை பொறுத்தவங்க. அங்க கொடுங்க, முன்னாடி போய் கொடுத்துருங்க. ஐயா தேவதாஸ் காந்தி, இன்னொரு பொன்னாடை எடுங்க. இதுல இருக்க எடுத்து கொடுங்க. ஐயா தேவதாஸ் காந்தி அவர்களுக்கு ப்ளீஸ். அந்த அவர் கொடுங்க, மணிமேகலை கையில கொடுங்க. அந்த வர்றாங்கப்பா, மணிமேகலை கையில கொடுங்க. ஐயாவுக்கு மணிமேகலை ஐயாவுக்கு போட்டுங்க. அவங்க இவங்களுக்கு தியாகி அம்மாவுக்கு, அம்மாவுக்கு போர்த்தணுமா பார்த்து அவர் போட்டோ எடுத்துருங்க. வெள்ளைப்பாண்டியன் அங்கே ஒரு போட்டோ எடுத்துருங்க அவங்களுக்கு. ஐயா தேவதாஸ் ஐயாவுக்கு ஒரு போட்டுங்க. நம்ம மார்ஷல் அண்ணன் முருகன் அவர்களுக்கு மணிமேகலை வாங்க. மார்ஷல் முருகன் அவர்கள் என்னுடைய பெரிய தங்கை, அவர் முன்னாள் விமானப்படையினுடைய மூத்த மகள். அவங்க மிஸ்ஸஸ் வேலுசாமி, திருமதி பஞ்சவர்ணம். 10 வயதுல பசும்பொன் தேவருக்கு ஆரத்தி எடுத்தவங்க இன்றைக்கு 78 வயதாக நின்று கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு 10 வயசு சிறுமி இந்த பிள்ளை மாதிரி இருந்திருப்பாங்க. அன்னைக்கு பசும்பொன் he and respected with the fire
holy fire, Pasumun Thevar, at the age of 10, when she was a childhood, she darshan he got there from Pasumun Thevar and touched the forehead of Pasumun Thevar. His hands touched that Pasumun Thevar's forehead. And the same word he on the bless பண்ணிருங்க விஸ்வாசே அண்ணன் அவங்க கதிரவன் அண்ணனை. நம்முடைய அருமைக்குரிய டாக்டர் ராமசாமி அவர்களுக்கு மணிமேகலை வந்து பொன்னாடை போர்த்திருங்க. வாசகி வாங்க, அந்த இன்னொரு பொன்னாடை எடுத்து கொடுங்க. கிஷோர் எடுத்து கொடுங்க. மார்ஸ் டாக்டர் ராமசாமி அவங்க, டாக்டர் ராமசாமி அவங்க மீதா பாண்டியன் அவர்களுக்கு, மீதா பாண்டியன் அவர்கள் எடுத்து கொடுங்க தம்பி. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க பொன்னாடை போர்த்திடுறாங்க. ஆமாம் அவ்வளோதான். மீதா பாண்டியன் போர்த்துங்க. அடுத்தது மஞ்சு கணேஷ் அவங்களுக்கு போர்த்துருங்க. எடுத்து கொடுங்க தம்பி சீக்கிரத்தில். அடுத்தது டாக்டர் தேவதாஸ் அவர்களுக்கு. எஸ் சார் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ண. எஸ் 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 முடிஞ்சிருச்சு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த வர சொல்லிடுவோம். அடுத்து நம்மளுடைய பூபதி அவர்களுக்கு, வாசுகி பூபதி அவர்கள் பொறுத்துங்க. இந்த பின்னாடி இருக்காங்க ஐயா. நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருமே அந்த வரிசையா முன்னாடி வாங்க. அங்கிருந்து அப்படியே வர்றீங்களா, இப்படி போயிடுறீங்களா? முன்னாடி வாங்க. அதை எடுத்து கொடுக்கவா, இதை எடுத்து அந்த இந்த இந்த எடுத்து கொடுங்க. எல்லாம் சீக்கிரம் எடுங்க. மாற்றுத்திறனாளிகளை வீர வணக்கம் செலுத்தணும். அது சொல்லி தருவோம். இந்த பண்ணிடுவோம். இந்த சொல்லிடுறோம் தம்பி, அதை எடுத்து கொடுங்கப்பா. மாரிஹாசன் செயலாளர் மாரிஹாசன் வாங்க. இங்க வாங்க, இங்க எடுத்து கொடுங்க. இந்த பக்கத்துக்கு வாங்க, பின்னாடி வாங்க, இங்கிட்டு வாங்க, பின்னாடி இருந்து எடுத்து கொடுங்க. சீக்கிரத்தில் ஓடி வாங்க. அவங்க பொதுச் செயலாளர் பால் பாண்டி இணை செயலாளர். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. வாங்க, நீங்க வாங்க, வந்து இங்கே முன்னாடி நின்னுக்குங்க. அப்படியே வாங்க. அடுத்து பால் பாண்டி, அடுத்து கருப்பசாமி, பூப்பாண்டி, மணிகண்டன், இவங்கெல்லாம் வந்து உடல் தானம் கொடுக்கிற போது ஏற்பட்ட தடையை போக்கியவர்கள். நாம் நல்ல இளைஞர் இயக்கத்தில் இருக்காங்க. நல்ல கைதட்டிடலாம். இல்லைன்னா அந்த உடல் வந்து கலெக்டர் ஓகேன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. இன்ஜினியர் மணிகண்டன், இன்ஜினியர் மணிகண்டன், மணிகண்டன் வாங்க. 2 மணிகண்டன் இருக்கீங்க. அடுத்து சுந்தரபாண்டி, இன்ஜினியர் மணிகண்டன் வாங்க. ஒரு இன்ஜினியர் மணிகண்டன், சுந்தரபாண்டி, அவர் மாறி பழக்கடை, அவர் கீழே வர சொல்லுங்க. கீழே இருக்கிற மாறி பழக்கடை, கீழே சாப்பாட்டு இடத்துல இருப்பார், வர சொல்லுங்க. இல்லைன்னா கீழே போத்திடுவோம், கீழே போத்திடுவோம். சுந்தரபாண்டி தலைவர் போட்டோ பாண்டி, செல்வம் செல்வம் வாங்க. பாண்டி செல்வம் வாங்க. இன்னொரு பொண்ணாட பெருசு இருக்கா இருக்கா? ரைட், இந்த இதில் எடுத்து கொடு. கவிஞர் கோ, கவிஞர் கோ, கவிஞர் கோ எங்க இருக்கீங்க? வாங்க கவிஞர் கோ வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அவர் கையில் கொடுங்க. வாங்க. Poem. Yes. Good. Sir, sir, you stand here, sir. One photo. Come, one photo. One photo.
जय हिंद, जय हिंद, जय हिंद, जय हिंद, जय हिंद। பேராசிரியர் தேவதாஸ் பேசுங்க, பேசுங்க. அண்ணன் கதிரவன் அவர்கள் அவர்கிட்ட கேட்கிற போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்பாவுடைய நினைவாக இருக்கிற மாதிரி ஒரு முன்னாள் விமானப்படை வீரர் உங்க பகுதியில் அவருடைய பெயரை வைப்பதற்கு ஜெய்ஹிந்த் தாத்தா முப்படை வீதி என்று வைத்தால் கரைப்படை, நேவி, ராணுவம் 3 படையினுடைய தெருக்களும் the recused from Kadiravan, the street where he lives, Veluchami, the name should be placed Veluchami, Jaihind Tata Veluchami main street, and one of the street is a crossroad, is a army street, another one naval street, another one air force street. முப்படைகளுடைய வீதியாக தமிழகத்திலேயே இப்படி ஒரு வீதி எங்குமே இல்லை என்று சொல்லுகிற அளவில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை 3 தெருக்களும் நம்முடைய எல்லிஸ் நகர் பகுதியிலே கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் கரவொலி எழுப்பி அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் வழங்க அன்போடு வேண்டுகிறோம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.